எடுத்தவர்கள் இன்னைக்கு வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு வசனம் தான். இந்த நம்ம ஆசீர்வாதத்துக்காக நம்ம கொடுக்குற ஒரு வசனம் தான். ஸோ இந்த வருஷத்தை நம்ம அப்படியே ஒரு ஆசீர்வாதத்தோடு நம்ம முடிக்கலாம், ஒரு ஆலோசனையோடு நம்ம முடிக்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இப்பொழுதும் உமது அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். அதாவது இந்த நம்ம கடைசி நாட்களில் நம்ம வந்தாச்சு. ஒரே நிமிஷம். கடைசி நாட்களில் நம்ம வந்தாச்சு. ஒரு 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 ஆலோசனையோட ஒரு வீடுனாக்கா நம்ம எப்போவுமே என்ன யோசிப்போம், ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணாக்கா இந்த வசனத்தை கொடுப்போம், உமது அடியானின் வீடு என்னென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாகன்னு சொல்லி நம்ம கொடுப்போம். ஆனால் இந்த இடத்துல தாவீது எதை சொல்கிறாருன்னா, அவருடைய குடும்பத்தை சொல்கிறாரு, அவருடைய ராஜ்யத்தை சொல்கிறாரு. தேவனே உமக்கு முன்பாக உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு குடும்பம் ஆண்டவருக்கு முன்பாக இருக்க வேண்டிய ஒரு குடும்பம். அது ஒரு வீடு, சரிங்களா? வீடுன்னா கல், செங்கல், ஜல்லி, மணல் வச்சு கட்டுற வீடை ஆண்டவர் என்னைக்கும் ஆசீர்வதிக்க போகிறது கிடையாது. அதில் வாழ்கிற மக்களை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த மக்களுக்காக தான் இந்த மக்களுக்காக தான் அந்த வீடே கட்டப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஜனங்கள் நீங்கள் எப்படி இருக்கணும், ஆண்டவருக்கு முன்பாக உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்றது சில காரியங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல தாவீது சொல்கிறாரு, ஒரு வார்த்தையில் ஆண்டவரை புகழ்ந்து சொல்லலை, கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். இந்த இடத்துல கர்த்தர் யார், தேவன் யார், ஆண்டவர் யார்? எல்லாம் ஒருத்தர் தான், சரிங்களா? எல்லாம் ஒருத்தர் தான். ஆனால் தாவீதுக்கு தெரியும் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறாருன்னு சொல்லி. ஏன்னா ஏற்கனவே ஒரு சங்கீதத்தில் நம்ம பார்க்கலாம், கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தில் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஆனால் இந்த நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ தாவீதுக்கு கர்த்தர் இருக்கிறதும் தெரியும், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதும் தெரியும், இயேசு கிறிஸ்து இருக்கிறதையும் தெரியும், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல அவர் சொல்கிறார் இவங்க எல்லாருக்கிட்டையும், கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. இந்த இடத்துல வேற யாருடைய ஆசீர்வாதமும் வேணாம், உங்கள் ஆசீர்வாதம் வேணும். அந்த தெளிவாக சொல்கிறாரு, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே, வேற யார் ஆசீர்வாதமும் வேண்டாங்க. இந்த உலகத்தில் கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீருடைய ஆசீர்வாதம் இருந்தால் அந்த வீடு இன்றைக்கும் பிரகாசமாக இருக்கும். தாவீது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார்? ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காருன்னு வச்சுங்க. அந்த தாவீது இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அவரை பற்றி. அப்போ ஆண்டவர் அவரை எவ்வளோ ஆசீர்வதிச்சிருப்பார், ஆண்டவர் எவ்வளோ அவருக்கு முன்பாக உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே இந்த அடியானின் வீடு நிலைத்திருக்கணும்னு சொல்லுவார். இன்றைக்கி நம்ம தாவீதினுடைய வம்சத்தில் வந்தவங்களாக இருக்கிறோம். நம்ம ஃபிசிக்கலாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஸ்பிரிச்சுவலாக நம்ம யார்? தாவீதின் குமாரனுடைய பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? நாம் குறிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்கள். நம்மலாம் யார்? தாவீதினுடைய வம்சத்தில் வந்தவங்க. நம்ம எல்லாரும் ஆபிரகாமுடைய வம்சத்தில் வந்தவங்க, யாக்கோபின் வம்சத்தில் வந்தவங்க, தாவீதின் வம்சத்தில் வந்தவங்க. ஸோ இந்த தாவீதின் வம்சத்தில் வந்த நம்மளுடைய வீடும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க சில காரியங்கள் இருக்குது. அதற்கு முன்பாக மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஒரு வீடு தனக்குத்தானே பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலைத்திருக்க மாட்டாது. அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்னா, ஒரு வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்னா எல்லாரும் எப்படி இருக்கணும்னா
யாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அந்த விரோதம் அந்த இடத்துல உண்டு பண்ணுறவனை அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, உள்ளே அலோவ் பண்ணக்கூடாது, உள்ளே அவனை அனுமதிக்கக்கூடாது. சரிங்களா? இந்த விரோதத்தை உண்டு பண்ணுறவங்களை நீங்கள் நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டுக்குள்ளே யாரை விடக்கூடாது, 7 காரியங்கள் இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே யாரை விடக்கூடாது, யாரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி காரியங்கள்லாம் அதில் இருக்குது. ஸோ வீட்டுக்குள்ளே முதல்ல நம்மளுக்கு விரோதமான காரியங்கள், விரோதமான சிந்தனைகள், விரோதமான எண்ணங்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது தான் தேவரீர் அவருடைய குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சரி, இப்போ ஆசீர்வதிக்கிற தேவன் முதல்ல அதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணுன்றதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருப்பதாக, அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களில் கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே வராது. சரிங்களா? முதலாவது ரட்சிப்பின் வீடு. சரிங்களா? இந்த ரத்தம் பூசப்பட்ட வீடை பார்த்து வாதைகள் கடந்து போகுமா. சரிங்களா? இது யாத்திராகமம்ல ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு கட்டளை கொடுத்தாரு. சரிங்களா? நான் வாதையை உண்டு பண்ண போகிறேன், இந்த வீட்டு நிலைக்கால்களில் யார் யாரெல்லாம் ஆட்டினுடைய ரத்தத்தை பூசியிருக்கீங்களோ அந்த வீட்டை நான் கடந்து போவேன். இன்னைக்கு பல வாதைகள் நம்மளை சுற்றி இருக்குது. ஆனால் அந்த வாதைகள் நம்மளை கடந்து போகுதுன்னா அதுக்கு ஒரே ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். முதல்ல அந்த குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கணும். சொல்லுங்கள், ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கணும். நான் மட்டும் சர்ச்சைக்கு போகிறேன், நான் மட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், நான் மட்டும் இந்த காரியங்களை செஞ்சுக்கிறேன், அப்படி இல்லாமல் நம்ம குடும்பம் ரட்சிப்பதற்கு ஏதுவான காரியங்களை செய்கிற குடும்பமாக இருக்கணும். அந்த குடும்பம் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட குடும்பமாக இருக்கணும். அப்போது அந்த வீட்டுக்குள்ளே என்ன வராது? வாதைகள் வராது. சரிங்களா? இப்போ நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டேன், நான் மட்டும் இப்போ நிறைய குடும்பத்தில் பார்க்கலாம், கணவன் ரட்சிக்கப்பட்டிருப்பார், மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. முக்கால்வாசி குடும்பத்தில் மனைவிகள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டார். ரட்சிக்கப்பட்ட குடும்பத்திலேயே கணவன் சர்ச்சைக்கு வர மாட்டார், மனைவி சர்ச்சுக்கு வரவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்ட காரியம் என்னென்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நிலைக்கால்களில் பூசப்பட்டவே இருக்கணும். இந்த காரியங்கள் யார் செய்கிறாங்களோ அவங்களுடைய வீட்டில் தான் வாதை இருக்காது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த ரத்தத்தை நான் பார்க்குற வீட்டுக்குள்ளேயே நான் வரமாட்டேன், நான் அப்படியே கடந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்மளுடைய காரியங்கள் எப்படி இருக்கணும்னா, அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்டு குடும்பமே இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட குடும்பமாக இருக்கணும். ஆமேன் சொல்லுங்கள், ஆமேன். அந்த குடும்பமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டதாய் இருக்கும் பொழுது நம்மளுக்குள்ள வாதைகள் வராது. ஆமேன், ஆமேன். நான் சொல்கிறது ஃபிசிக்கலாக கிடையாது, ஸ்பிரிச்சுவலாக, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வான மண்டலத்தில் பிசாசினுடைய சேனைகள் என்ன பண்ணுமா, நம்ம கூட போராடுறதுக்கு ரொம்ப அந்த இடத்துல நம்மளை அழிக்கிறதுக்கு போராடி கொண்டு இருக்குமா. அந்த வாதைகளை ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து தள்ளி போடுவார். ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. சவுண்ட் வந்துட்டே இருக்கும், பேஸ் சவுண்ட், அது சவுண்ட் வந்துட்டே இருக்கு, அதான் கம்மி பண்ணிடலாமா? ஸோ அப்போது அந்த ரட்சிக்கப்பட்ட குடும்பம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட குடும்பம் ஒரு அடையாளத்தின் வீடு. சொல்லுங்க, நம்ம வீடு என்ன வீடு? அடையாளத்தின் வீடு. என்ன அடையாளம் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டோம், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம் என்கின்ற அந்த அடையாளம் இருக்கிற வீடு. ஆமேன், ஆமேன். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நம்மளுடைய வீடு என்ன வீடு? ரட்சிக்கப்பட்ட வீடு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட வீடு, ரட்சிப்பின் வீடு. சொல்லுங்க, ரட்சிப்பின் வீடு. அடுத்தது நம்ம இன்னொன்று பார்க்கலாம். ரெண்டாவது, அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் 1 - 4 முடிய யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே
ஆ படிங்க படிங்க படிங்க. ஆ ஆ ம் ம் ஆ ஆ முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். முதல்ல ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்க வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? ஜெபம். சொல்லுங்க. ஜெபம் இருக்கணும். அதுவும் சாதாரண ஜெபம் இல்லை, எப்பொழுதும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தானா. சரிங்களா? அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனா இருக்கிறான். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் பயந்தவங்களா இருக்கக்கூடாது, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவர்களா இருக்க வேண்டும். அப்புறம் அவன்கிட்ட ஒரு தகுதி இருக்கு. என்ன தகுதி தெரியுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி. 3வது வசனம் படிங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். பகலில் ஏறக்குரிய 9ஆம் மணி நேரத்திலே தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, நம்மளை ஜெபம் பண்ண சொல்கிறாங்களே, எத்தனை மணிக்கு நம்மளை ஜெபம் பண்ண சொல்கிறாங்க சொல்லுங்களேன்? அதிகாலை ஜெபம், முழு இரவு ஜெபம். ஒரு நாளைக்கு கேட்குறேன், ஒரு மாதத்தில் ஒரு தடவை இல்லை, ஒரு நாளைக்கு நம்ம எப்பப்பெல்லாம் ஜெபம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதிகாலை ஜெபம், இரவு ஜெபம், சரிங்களா? சாயந்தரத்தில் ஒரு ஒரு என்னது வீட்டு ஜெபம், சரிங்களா? குடும்ப ஜெபம், சரிங்களா? ஆனால் இந்த பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் இங்கிலீஷில் என்ன தெரியுமா போட்டிருக்கு? ஆஃப்டர்நூன் இன் 3 in the afternoon. சொல்லுங்க. 3 மத்தியானம் எத்தனை மணிக்கு? மத்தியானம் 3 மணிக்கு ஒருத்தர் தரிசனம் காட்டுறாரு, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம் மத்தியானம் 3 மணிக்கு? இல்லை, நான் யாரையுமே இங்கே இதில் இது குற்றம் சொல்ல விரும்பலை. சாதாரணமாகவே நம்மளுடைய பழக்கம் 3 மணிக்கு என்ன? வேலைக்கு போகிறவங்க வேலையில் இருப்பாங்க, வீட்டில் இருக்கிறவங்க தூங்குவாங்க, சரிங்களா? ஆனால் அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறதுனால அவனுக்கு தரிசனம் எத்தனை மணிக்கு வருது தெரியுமா? மத்தியானம் 3 மணிக்கு வருதான். சொல்லுங்க. மத்தியானம் 3 மணிக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க நைட்டில் நம்மளுக்கு தரிசனம் வரும்னுவாங்க, அதிகாலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணு உங்களுக்கு தரிசனம் வரும்னுவாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எப்போ ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் உங்களுக்கு தரிசனம் கொடுக்குறவராக இருக்கிறார். ஆபிரகாம் தன்னுடைய கூடாரத்தின் வாசலில் உட்காந்துட்டு இருக்கிறாராம். பகலில் உஷ்ண வெயிலில் 3 பேர் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணாங்க? தரிசனமானாங்க. அப்போது ஆண்டவர் தரிசனம் ஆகிறதுக்கு நேரம் காலங்கள் கிடையாது. நம்ம எந்நேரமும் என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கணும். அதாவது 2வது என்ன சொல்கிறேன், முதல்ல ரட்சிப்பின் வீடாக இருக்கணும், 2வது ஜெபத்தின் வீடாக இருக்கணும். காலையில் ஜெபம், நைட்டு ஜெபம் அதெல்லாம் கிடையாது. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற வீடாக இருக்கணும். அதுவும் அந்த குடும்பத்தில் எல்லாரும் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கிறாங்க. கொர்நேலியு அந்த அந்த வசனத்தில் நம்ம பார்க்கலாம், அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மத்தையும் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவனுமாய் இருந்தான். அதுதான் அந்த இடத்துல நம்மளுக்கு வேண்டியது. அவன் மட்டும் ஜெபம் பண்ணல, தன் வீட்டார் அனைவரோடும் தன் குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுகிறவனா இருந்தான். அப்போ முதல்ல என்ன வீடா இருக்கணும்? ரட்சிப்பின் வீடா இருக்கணும். ஒரு குடும்பத்தில் தான் மட்டும் ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கக்கூடாது, ரட்சிக்கப்படாதவங்களுக்காக நம்ம பிரயாசப்படுறவர்களா இருக்கணும். 2வது நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கணும்? ஜெபம் பண்ணுற குடும்பமாக இருக்கணும். காலையில் 5லேருந்து 6 மட்டும் ஜெபம் பண்ணணும், அப்படியா? இல்லை சாயந்தரம் 8லேருந்து நைட்டு 8லேருந்து 9 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுற குடும்பமாக இருக்கணும்? கிடையாது. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுற குடும்பமாக இருக்கணும். ஓகேங்களா? அது எப்படி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்க முடியும்? ஒரு குடும்பத்தில் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறது, நம்ம சிந்தனைகள், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா நேரமும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிற நேரம்தான் ஆண்டவருக்கு நம்ம பண்ணுற ஒரு ஜெபம்.
நம்ம யோசிக்கலாம், எந்நேரமும் நான் எப்படி முழங்கால் பட்டு ஜோம் பண்ணிகிட்டு இருக்க முடியும், எந்நேரமும் நான் எப்படி ஒரு நாள் 24 மணி நேரமும் என்னால் ஜோம் பண்ணிகிட்டு இருக்க முடியும், வீட்டில் வேலை இல்லையா, வேலை செய்யணும், பிள்ளைங்களை கிளப்பணும், நான் வேலைக்கு போகணும், நான் காலையில் எழுந்திரிச்சு கிளம்பணும், குளிக்கணும், நான் இந்த காரியம் பண்ணணும், அந்த காரியம் பண்ணணும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிற பொழுதே நீங்கள் எப்பொழுதும் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறீங்க. நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கிறீங்க. சரிங்களா? அடுத்தது ஒன்று பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-3 வசனம் முடிய. இது வந்து நம்ம ரொம்ப காமனான ஒன்று. சரிங்களா? முதல்ல ரட்சிப்பு, அடுத்தது ஜெபம், மூணாவது அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 1-3 வசனம் முடிய. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம், அந்த வசனம் வாசிங்களேன். எல்லாரும் மேல் வீட்டறையில் கூடியிருந்தார்கள்னு சொல்லி. ஏன்னா அதுதான் அது அப்படியே படிங்க. 2வது வசனம் படிங்க. வீடு முழுவதையும் நிரப்பிற்று. வீட்டை முழுவதும் நிரப்பிற்றுனா ஏதோ கல் மண் இருக்கிற வீட்டை நிரப்பல, அந்த வீட்டில் கூடியிருந்த 120 பேரையும் அந்த பலத்த காற்று நிரப்பிற்றான். சொல்லுங்க, என்ன நிரப்பிற்று? பலத்த காற்று நிரப்பிற்று. அப்போ மூன்றாவதா நம்மளுக்கு வீட்டு எப்படி இருக்கணும்னா, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட வீடாக இருக்கணும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். இன்னைக்கு பல பேர் தன்னுடைய குடும்பத்தில் பரிசுத்த ஆவியை விட்டுட்டு பல ஆவிகளை அந்த வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க. சொல்லுங்க, நம்மளுக்கு என்ன அந்த இடத்துல தேவை? இந்த இடத்துல அவங்களுக்கு பயம் இருந்துச்சு, திகில் இருந்துச்சு, மரணம் இருந்துச்சு. ஆனால் அதை பற்றிலாம் அவங்க கவலைப்படாமல் தேவனை நோக்கி ஒருமனப்பட்டு அந்த இடத்துல மேலே இருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல என்ன பண்ணாரு? அந்த வீட்டையே நிரப்பினாரா? சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு? வீட்டை நிரப்பினார், அந்த குடும்பத்தை நிரப்பினார். ஏன் அந்த குடும்பத்தை நிரப்பினார் தெரியுமா? அவங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இருந்தாங்க. சொல்லுங்க, ஒரு மனம் ரொம்ப முக்கியம். இந்த 120 பேர் ஒருமனப்படுறது எவ்வளோ ஒரு கஷ்டமான காரியம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம இங்கே வந்திருக்கிறோம், இங்கே மேலே உட்காந்துட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம எத்தனை பேர் ஒரு மனதோடு இருக்கிறோம்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அந்த மேல் வீட்டறையில் கூடியிருந்த 120 பேரும் ஒரு மனமாக இருந்தாங்களாம். என்னவா இருந்தாங்க? என்னவா இருந்தாங்க? ஒரு மனதோடு இருந்தாங்களாம். சொல்லுங்க, எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு மனதோடு, ஒரு மனதோடு. அப்போ நம்ம ஒரு மனமா இருக்கும் பொழுது அந்த வீடு பலத்த காற்றினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டதா இருக்கும். ஆமேன், ஆமேன். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தருக்கு 2 பேருக்கு இல்லை, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வேணும். இப்போ நான் சொல்றது எதுவுமே தனிப்பட்ட ஆளுக்கு கிடையாது, தனிப்பட்ட ஒருத்தருக்கான காரியம் இது கிடையாது. ஒரு குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ரட்சிக்கப்பட்டதாக இருக்கணும். ஒரு குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஜெபம் பண்ணுறதா இருக்கணும். ஒரு குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கணும். ஆமீன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இந்த குடும்பத்தை தான் என்ன பண்ணுவார்? தாவீது சொன்ன மாதிரி உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாகன்னு சொன்னார். சரிங்களா? அடுத்தது மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம். விளக்கை கொளுத்தி மரக்காலினால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு வீடாக இருக்கணும். புரியுதா? குடும்பமாக இருக்கணும். நம்மளுக்குள்ளே எரியிற, நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ரட்சிப்பு, அடுத்தது ஜெபம், அடுத்தது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே வரும்பொழுது நம்மளுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் என்ன பண்ணணுமா? எல்லாரையும் என்ன பண்ணணும்?
அந்த அந்த அபிஷேகத்தினால நிரப்பப்படுறதா இருக்கணும். அதுதான் வெளிச்சத்தின் வீடு. சரிங்களா? ஒரு வெளிச்சத்தின் குடும்பம். அந்த குடும்பம் எப்படிப்பட்டதா இருக்கும்? வெளிச்சம் உள்ளதா இருக்கும். என்றைக்குமே அதுதான் அது சொல்கிற மாதிரி, ஒருத்தர் மட்டும் அபிஷேகம் பெற்றுட்டு அவர் என்ன பண்ணக்கூடாது, மரக்கல்ல மூடி தலை வச்சிடக்கூடாது, ஒரு கூடைக்குள்ளே கவுத்து வச்சிடக்கூடாது. அப்படி வச்சுட்டா, நீ என்னையா சர்ச்சைக்கு போகிற, நீ என்னையா இந்த மாதிரி பண்ணுற, நீ எல்லாம் செய்கிறதெல்லாம் ஒரு ஊழியமா, நீ செய்கிறதெல்லாம் ஒரு காரியமா, நீ செய்கிறதெல்லாம் ஒரு வேலையா? என்றைக்குமே பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த அபிஷேகம் பெற்றவர்கள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்கள மரக்காலில் மூடி வைக்கக்கூடாது. அப்படி மூடி வச்சிட்டோம்னாக்கா நம்ம யாருக்குமே வெளிச்சம் இல்லாமல் போயிடும். அப்போது ஒரு குடும்பம் வெளிச்சத்தினாலே, ஒரு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கும் பொழுது அது மலை மேல் உள்ள பட்டணம் போல் இருக்குமா? சொல்லுங்க, மலை மேல் உள்ள பட்டணம். எல்லாருக்கும் தெரியும், சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் மலை மேலே ஒருத்தங்க இருக்காங்க, மலை மேலே இருந்து வெளிச்சம் வருது, அந்த வெளிச்சம் ஒவ்வொருவரையும் பிரகாசிப்பிக்கும், அந்த வெளிச்சம் ஒவ்வொருவரையும் நிரப்பும் அப்படின்னு சொல்லி கீழே இருக்கிற எல்லாராலையும் என்ன பண்ண முடியுமா? பார்க்க முடியுமா? இப்போ ஒரு லைட்டு போடுறோம், ஒரு லைட், அந்த டியூப் லைட் இருக்குது, எல்லா லைட்டையும் கீழே போட்டால் எப்படி இருக்கும்? சொல்லுங்கள். ஒரு டியூப் லைட்டை கீழே போட்டால் எப்படி இருக்கும்? கீழே போடுறது வேஸ்ட். நம்ம நடக்கும்போது நம்மளுக்கு பாதை தெரியாது, நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னா, ஒரு சாப்பிடும்பொழுது நம்மளுக்கு வெளிச்சம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அப்போது அது மேலே இருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? வெளிச்சமாக இருக்கும். அப்போ அந்த குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, ஒரு சாட்சி உள்ள ஒரு குடும்பமாக, பிறர் பார்க்கும் பொழுது இது வெளிச்சத்தின் குடும்பம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஏரியாவுக்கே எப்படி இருக்கணும்? அது ஒரு சாட்சியின் குடும்பமாக இருக்கணும். சொல்லுங்கள், என்ன குடும்பமாக இருக்கணும்? சாட்சியின் குடும்பமாக இருக்கணும், ஒரு வெளிச்சத்தின் குடும்பமாக இருக்கணும். என்னடா இந்த வீட்டில் பண கஷ்டன்றாங்க ஆனால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, என்னடா இந்த வீட்டில் வியாதி இருக்குது ஆனால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, என்னடா இந்த வீட்டில் இவ்வளோ துக்கம் இருந்தாலும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, இவங்க கிட்ட இருக்கிறது ஒரு ஓடு வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு ஓலை வீட்டில் இருக்கிறாங்க, இவ்வளோ ஒரு போட்டுக்க ஒரு புது துணி இல்லை, இவங்க கிட்ட சைக்கிள் இல்லை, கார் இல்லை, பைக் இல்லை, ஒரு ஏதாவது ஒன்று வாங்கணும்னா இவங்க கிட்ட பணம் இல்லை, ஆனால் இவங்க எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது, அப்போ நம்ம சொல்லலாம், இது வெளிச்சத்தின் வீடு. இந்த இடத்துல யார் இருக்காங்க தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கார். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் இருக்கிறது. நாங்கள் அந்த இடத்துல எப்படி இருக்கிறோம்? சாட்சிகளாக இருக்கிறோம். இது ரட்சிக்கப்பட்ட வீடு, இது ஜெபத்தின் வீடு, இது பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்ட வீடு அப்படின்னு சொல்லி இந்த வெளிச்சத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா ஊருக்கே நம்ம காமிக்கலாமா? ஆமேன்னு சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. அஞ்சாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் இது பண்ணுறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். எடுத்தவங்க யாராவது டக்குன்னு வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் வந்து மோதியும் அசைக்க கூடாமல் போயிற்று. போதும் போதும் போதும். அது அசைக்க முடியாத வீடு, நிலைத்திருக்கக்கூடிய வீடு. இன்னைக்கு நம்ம தாவீதை பார்த்தோம்ல, தாவீதனுடைய பேர் இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கிறதுனா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய அஸ்திபாரம் தேவன் மீது இருந்தது. ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. நம்மளுடைய குடும்பம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? நிலைத்திருக்கக்கூடிய ஒரு குடும்பமா இருக்கணும். சொல்லுங்க, நிலைத்திருக்கக்கூடிய ஒரு குடும்பமா இருக்கணும். ஐயோ அவன் குடும்பம் எங்கே போச்சுன்னே தெரிலப்பா, ஐயோ அவன் குடும்பம் என்ன நிலையில் இருக்குதுன்னே தெரில, அவன் குடும்பமே அழிஞ்சு போச்சு, அவன் குடும்பமே இப்படி ஆகிப்போச்சு. ஆண்டவரை நம்மள பிள்ளைகளுடைய குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவங்க எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? சந்தோஷமாக இருக்காங்கப்பா, அவங்க சமாதானமாக இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த குடும்பத்தினுடைய தலைமுறைகளை பற்றி பேசுவாங்க. ஆமேன், ஆமேன். இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற உங்களுடைய குடும்பம் நாளைக்கு பல தலைமுறைகள் பேசப்பட போகிற ஒரு குடும்பமாக இருக்க போகுது, நிலைத்திருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்க போகுது. இந்த குடும்பமா, இது ஊழிய செய்கிற குடும்பம்ப்பா, இந்த குடும்பம் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது தெரியுமா? இந்த குடும்பம் அவங்களுடைய தலைமுறையாக ஊழியம் செய்கிறாங்கப்பா, இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, இந்த குடும்பம் ஒரு ரட்சிப்பின் குடும்பம், ஒரு சந்தோஷத்தின் குடும்பம்னு நம்மளை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்மளுடைய பேர் எப்படி இருக்குமா? நிலைத்திருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கும். என்ன வந்தாலும் சரி, அதாவது தலைமுறை மட்டும் இல்லை, நம்ம ஆவியானவருடைய காரியத்தில் நம்ம ஆழமாய் தோண்டி நம்மளுடைய இந்த பேஸ்மெண்ட் போடும்பொழுது, பேஸ்மெண்ட்னா என்ன, ஃபவுண்டேஷன்,
என்ன சொல்லுவீங்க, அடித்தளமா? அடித்தளம். நம்மளுடைய காரியம், நம்மளுடைய ஆவியானவருடைய அடித்தளத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம போடும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஜலம் வந்தாலும் சரி. அது அந்த அந்த வசனத்தை படிங்க சிஸ்டர் இன்னொரு தடவை. லூக்கா 6:48. ஆழமாய் தோன்றி அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அதுதான் பெரு வெள்ளம். நம்ம வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், சரிங்களா, எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும், நான் எனக்கு தெரிஞ்சு சில பேர் இருக்காங்க, வீட்டில் ஒரு சில பிரச்சனை வரும்பொழுதே தூக்கு மாட்டி இறந்துடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு சில பிரச்சனை வரும்போதே மயக்க மருந்து சாப்பிட்ருவாங்க, ஒரு சில பிரச்சனைகள் வரும்பொழுதே தன்னுடைய ஜீவனை விட்டுருவாங்க. இப்படிலாம் நம்ம பேப்பரில் நிறைய படிச்சிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை நம்பி இருக்கிற குடும்பத்திற்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெருவெள்ளம், சாதாரண வெள்ளம் கிடையாது, சுனாமியே வந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருப்பாரு, நிலை நிறுத்துகிறவர்களாக இருப்பார். ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. நான் இதுவாக சொல்லலை, அப்படியே அதனுடைய டைரக்ட் மீனிங்காக சொல்லலை. சுனாமி போல பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் வரலாம், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரலாம், ஆனால் நீதிமானுடைய குடும்பம் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், நிலைத்திருக்கும். அதுதான் நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல. லூக்கா 6:48 ஆழமாய் தோண்டி, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்படி போட்டிருக்கு, ஆழமாய் தோண்டி. ஆண்டவரை நம்ம ரிசர்ச் பண்ணணும், ஏசப்பாவை நம்ம என்ன பண்ணணும், தோண்டி 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 அவருடைய நாமத்தை நம்ம, அவருடைய வார்த்தையை நம்ம தோண்டி 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 பார்க்க 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 நம்மளுடைய காரியம் என்னவா, அதில் அஸ்திபாரம் போடப்பட்டதாக இருக்கும். வேத வாசிப்பை நீங்கள் தோண்டிக்கிட்டே இருக்கணும். இதில் என்ன இருக்குது, இதில் என்ன அர்த்தம் இருக்குது, இந்த வேதத்தில் எப்படி போட்டிருக்கு, இந்த பைபிள் இந்த வசனத்தில் என்ன அர்த்தம், நீங்கள் தேடிக்கிட்டே இருங்களேன், அதில் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருங்களேன், உங்களுக்குள்ளே ஒரு இணை புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்மளுக்காவது பைபிள் இருக்குது. தாவீதுக்கு என்ன இருந்துச்சு, மோசேக்கு என்ன இருந்துச்சு, யோசேப்புக்கு என்ன இருந்துச்சு? அப்போ எப்படி அவங்கெல்லாம் ஆண்டவருக்குள்ள அவ்வளோ ஒரு அஸ்திபாரம், அவ்வளோ ஒரு உறுதியாக போடப்பட்டிருந்தாங்க சொல்லுங்க? ஏன்னா அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க ஆண்டவரை எப்போவுமே தங்களுக்குள்ள வைத்து தியானித்து கொண்டு இருக்கிறவர்களாக இருந்தாங்க. யோசேப்புடைய காரியம் பார்த்தீங்கன்னா, அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான், அவனுடைய முகம் ஒரு நாளும் வாடி போனதா இல்லை. போத்திபார் வீட்டில் இருந்தான், அங்கேருந்து சிறைச்சாலைக்கு வந்தான். அவன் கேட்குறான் அடுத்த 2 கைதிங்களை பார்த்து, ஏன் இன்னைக்கு உங்கள் முகம் வாடி இருக்கு அப்படின்னு கேட்குறான். அப்போது முகம் வாடி இருக்குன்னா இவனும் ஜெயிலில் தானே இருக்கிறான், இவன் முகமும் வாடி தானே இருக்கணும். ஆனால் இவன் முகம் எப்படி படல, வாடி போல. அவன் அந்த இடத்துலையும் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான். அந்த இடத்துலையும் அந்த இன்சார்ஜரோட கையில் எப்படி இருக்கான், எல்லா இன்சார்ஜரும் நீ செய்ப்பா அப்படின்னு கொடுக்குற மாதிரி யோசேப்பினுடைய வாழ்க்கை இருந்துச்சு. அப்போ யோசேப்புக்கு பைபிள் கிடையாது, ஆபிரகாமுக்கு பைபிள் கிடையாது, யாக்கோபுக்கு பைபிள் கிடையாது. அப்போ இவங்கெல்லாம் எப்படி தேவனுக்குள்ளே இருந்தாங்க, தனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை அவங்க உணர்ந்து கொண்டே இருந்தாங்க. அந்த சிந்தனை, தன்னுடைய எண்ணங்கள், தங்களுடைய சிந்தனைகள், தங்களுடைய செயல்களில் ஆண்டவரை வெளிப்படுத்துகிறவராக இருக்கும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, ஆசீர்வாதம் கொடுக்குறவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போது அதே மாதிரி தான். ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு பைபிள் இருக்குது, நம்ம அந்த மாதிரி நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல. அதுதான் நான் சொல்ல வர்றது. அப்போ நம்ம பைபிள் படிக்கக்கூடாதான்றது இல்லை, அவங்களுக்கு பைபிள் இல்லாத காலத்துலேயே அவங்க அவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்துருக்குறாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு பைபிள் இருக்குது, ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறது இல்லை, வேதத்தை சரியாக ஆழமாக தோண்டி தியானிக்கிறது இல்லை. ஸோ அப்போது ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கணும், ஜபத்தின் குடும்பமாக இருக்கணும், அப்புறம் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்ட குடும்பமாக இருக்கணும், வெளிச்சத்தின் குடும்பமாக இருக்கணும், சாட்சியின் குடும்பமாக இருக்கணும், 5வது நிலைத்திருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கணும். இந்த குடும்பம் எப்படி நிலைத்திருக்கும்னா, ஆண்டவருடைய வேத வாசிப்பில் தான் அது என்ன பண்ணியிருக்கோம், நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தின் மேலே உங்கள் குடும்பத்தை நீங்கள் அஸ்திபாரம் போட்டுகிட்டே இருங்க, அப்பொழுது ஆண்டவர் அதை நிலைத்திருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்தவங்க வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை ஒருத்தவங்க வாசிக்கலாம். என்னுடைய வீடு
ஆமேன். அவ்வளோதாங்க. ஒன்றே ஒன்று தான். இவ்வளோ நேரம் நம்ம குடும்பத்தை பற்றி பார்த்தோம். இவ்வளோ நேரம் நம்மளுடைய வீடு எப்படி இருக்கணும் நம்ம பார்த்தோம். ஆண்டவர் வந்து அந்த இடத்துல நம்மளை பார்த்து நம்மளை சொல்லணுமா, இவன் என்னுடைய வீடாக இருக்கான், இவன் என்னுடைய வீடாக இருக்கா, இந்த வீட்டில் நான் வாழ்கிறேன், இது என்னுடைய ஜெப வீடுன்னு ஆண்டவர் சொல்லணுமா. ஆண்டவர் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணணுமா, இது என்னுடைய ஜெப வீடுன்னு அவர் நம்மளை பார்த்து சொல்லணுமா. ஆண்டவர் வந்து நம்மளுக்குள்ளே தரித்திருக்கும் பொழுது நம்மளை பார்த்து சொல்லணுமா, இது நான் வாழ்கிற இடம், இது நான் தங்கி இருக்கிற இடம், இது நான் வாசம் செய்கிற இடம், இது வந்து நான் வாழ்ந்திருக்க குடும்பம், இது வந்து என்னுடைய ஸ்தலம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யாரை சொல்லணுமா, நம்மளை பார்த்து சொல்லணும், நம்மளுடைய குடும்பத்தை பார்த்து சொல்லணும். இன்னைக்கு உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவங்களை கரங்களை பிடிச்சி சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிங்க, கையை பிடிச்சி சொல்லுங்க. டேவிட் பிரதர் முன்னாடி வாங்க, இங்கே வாங்க, வந்து உட்காந்து கையை பிடிங்க வாங்க, சரிங்களா? கரங்களை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவர் நமக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கிறோம், பரிசுத்த ஆவியின் குடும்பமாக இருக்கிறோம், அதுக்கப்புறமா ஜெபத்தின் குடும்பமாக இருக்கிறோம், வெளிச்சத்தின் குடும்பமாக இருக்கிறோம், சாட்சியின் குடும்பமாக இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் நமக்குள்ள வந்து வாசம் செய்ய போகிற ஜெபத்தின் குடும்பமாக நம்ம இருக்க போகிறோம். ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் எப்படி இருக்க போகிறோம், ஜெபத்தின் குடும்பமாக நம்ம இருக்க போகிறோம். அதே போல் மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இவ்வளோ நேரம் நம்ம கேட்டோம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வீட்டில் ஒரு சமாதானமாக ஒரு சந்தோஷமாக, இப்போ நான் சொன்னல, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஜெபத்தில் இருப்போம், அப்புறம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்போம், நம்ம தான் வெளிச்சமாக இருப்போம், நம்ம தான் எல்லாத்துலையும் நிலைத்திருக்கக்கூடியன்னு நினைக்கும் பொழுது அப்போது ஒரு வார்த்தை வருது. இந்த வார்த்தை தான் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த வசனத்தை எழுதுகிற படிங்க சிஸ்டர். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீங்க. நீங்கள் என்னைக்கு ஏசப்பாவுடைய பிள்ளைன்னு நீங்கள் அடையாளத்தை காமிக்கிறீங்களோ, என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்ட குடும்பம்னு காமிக்கிறீங்களோ, என்னைக்கு நீங்கள் ஜெபத்தின் குடும்பம்னு காமிக்கிறீங்களோ, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டீங்கன்னு காமிக்கும் போது எல்லாராலும் என்ன பண்ணப்படுவீங்க, பகைக்கப்படுவீங்க. ஆமேன், ஆமேன். உங்கள் குடும்பத்தை மட்டும் ஒதுக்கி வைப்பாங்க. ஆமேன். நடந்துச்சா, நடக்குமா சொல்லுங்கள். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு. என்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட க்ளோஸ் ஆகுறோமோ அன்னைக்கு என்ன பண்ணுவார் தெரியுமா, ஆண்டவர் தேவையில்லாத காரியங்களெல்லாம் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பார். அப்போது அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாராலும் பகைக்கப்படுகிறவர்களாக இருப்போம். அப்போ பகைக்கப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய குடும்பமாக இருக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எல்லாராலும் பகைக்கப்பட்டாலும் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. உங்களுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலனா என்ன, என்னை பிடிச்சவர் ஒருத்தர் இருக்காரு, அவர் போதும், அவர் என்ன பண்ணிட்டாரு, மூளைக்கு தலைக்கல்லாக வச்சுட்டாரு. இன்னைக்கு உலகத்தில் உங்களை வெறுக்கிறவங்க யார் வேணாலும் இருக்கலாம், இந்த உலகத்தில் உங்களை தள்ளி வைக்கிறவங்க யார் வேணாலும் இருக்கலாம், இந்த உலகத்தில் உங்களை வேண்டான்னு சொல்கிறவங்க 1000 பேர் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, அந்த இடத்துல ஒரு இடிப்படாத ஒரு வீடை நம்மளுக்காக கட்டிட்டு இருக்கிறாரு. அந்த வீடு உங்களுக்காக கட்டப்பட்டிருக்கிறது, மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு. உங்களை கூட்டிட்டு போய் ஆண்டவர் அந்த இடத்துல உட்கார வைப்பாரு. என்னைக்கு ஒரு குடும்பம், அதாவது இந்த குடும்பம், இந்த ஒருத்தர்லப்பா, இந்த குடும்பத்தில் இருக்கிற 4 பேர் 5 பேருமே எனக்காக வாழ்ந்திருக்காங்க, எனக்காக எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அந்த தள்ளப்பட்ட அந்த குடும்பத்தை கூட்டிட்டு போய் ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, பரலோகத்தில் இவங்க தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் சாட்சியாக நிறுத்துவார். ஆமேன். எல்லா கரங்களை தட்டி சொல்லலாமா, மூளைக்கு தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. இது வேண்டாம், இந்த கல் வேண்டாம், இந்த குடும்பம் வேண்டாம், இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரும் நம்மளுக்கு வேண்டான்னு யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, இந்த குடும்பத்தை சாட்சியாக நிறுத்துவார், இந்த குடும்பத்தை நிலை நிறுத்துவார், இந்த குடும்பத்தை தான் எல்லாரும் முன்னாடியும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நிறுத்துவார். அப்போ 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம்
7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு அப்போ நிறைவேறும். தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. நான் இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்கு நான் முடிக்கிறேன். யாக்கோபு போறாரு, ஏசா வராருன்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய பங்கு என்ன பண்ணுறாரு, 3ஆக பிரிக்கிறார். லேயால், ராகேல், வேலைக்காரிகள்னு சொல்லி 3ஆக பிரித்து வேலைக்காரிகளை முன்னாடி அனுப்புகிறாரு, நடுவில் லேயால வைக்கிறாரு, பின்னாடி ராகேலை வைக்கிறாரு. இவ்வளோ இருக்குது. அப்புறம் அவங்க அண்ணனுக்கு ஏர் மாடுகள் அனுப்புகிறாரு, பசு மாடு அனுப்புகிறாரு, ஒட்டகங்கள் அனுப்புகிறாரு, கழுதைகள் அனுப்புகிறாரு. அப்புறம் அன்றைக்கி நைட்டு ஜபம் பண்ணுறார். அப்போ தேவதூதன் கூட போராடுறார். ஏங்க இவ்வளோ சொத்து இருக்குது சரிங்களா, அப்போ இன்னும் என்ன ஆசீர்வாதத்துக்குங்க யாக்கோபு அந்த இடத்துல போராடினாரு? எனக்கு சொல்லுங்க. இல்லை கேட்கல சிஸ்டர், சத்தமாக சொல்லுங்களேன், கொஞ்சம் எனக்கு கேட்கல. ராகேலுக்காகவா சிஸ்டர்? ராகேல் சந்தோஷமா இருக்காங்க, லேயால் சந்தோஷமா இருக்காங்க. அவங்க அண்ணன் போறாரு, அவங்க அண்ணனுக்கு தேவையில்லாத எல்லா காரியம், அதாவது ஆடு மாடு கழுதை ஒட்டகம் எல்லாத்தையும் அமுச்சு அவங்க அண்ணனை சமாதானப்படுத்துறாரு. அவ்வளோ சொத்து மதிப்பு இருக்கு. 3 பரிவாரங்கள், அதாவது 2 பரிவாரங்கள் தான், ஆனால் அந்த 2 பரிவாரத்தை அவ்வளோ பெரிய சொத்து மதிப்பு இருக்கும் பொழுது இன்னும் என்னத்துக்காக ஆண்டவர்கிட்ட போராடுறாரு? என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு ராம் முழுவதும் சண்டை போடுறாராம் யாக்கோபு. எதுக்காக? எங்க சரி, அப்போ யாக்கோபு எதற்காக அந்த இடத்துல போராடினார் சொல்லுங்க? இதுவரையும் யாரும் பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே. இங்கே பழைய ஏற்பாட்டில் யாருக்குமே ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஆனால் புதிய ஏற்பாடு வந்தோடனே எல்லாருக்குமே ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அவர் தாங்க இயேசு கிறிஸ்து. நமக்காக வந்தார், நமக்காக மரித்தார், நம்மளுக்காக உயிரோடு எழுந்தார். இந்த ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு கிடையாது. அவன்கிட்ட எல்லாம் இருக்குது, ஆனால் அவன் தன்னுடைய ரட்சிப்புக்காக அந்த இடத்துல கதறான். அந்த இடத்துல ஆண்டவரே என்னை ரட்சிங்க ஆண்டவரே, என்னை ரட்சிங்க ஆண்டவரே. இப்போ நம்மளுக்கு ரட்சிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் இருக்குது, ஆனால் அவங்க ரட்சிப்புக்கு எதுவுமே கிடையாது அந்த இடத்துல. அப்போ அவன் போராடுறான் அந்த இடத்துல. ஆண்டவரே எனக்கு உலக பிரகாரமான செல்வம் இருக்குது, உலக பிரகாரமான குழந்தைங்க இருக்காங்க, உலகத்தில் எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது ஆண்டவரே, ஆனால் எனக்கு ரட்சிப்பு இல்லையே. என் பேர் இன்னும் யாக்கோபுனே இருக்கே, என் பேர் இஸ்ரவேல்னு இன்னும் மாறலையே ஆண்டவரே, என் பேர் இன்னும் மாறலையே ஆண்டவரேன்னு அந்த இடத்துல கதறான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? 2000 வருஷத்துக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பூமியில பிறந்தாரு, வளர்ந்தாரு, மரித்தாரு, உயிரோடு எழுந்தாரு. அந்த ரத்தத்தினால நம்மள ஒவ்வொருவரையும் ரட்சித்துக்கிறாரு. இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு நம்மளுக்கு இல்லாம போலாம், ஆனா ரட்சிப்பின் ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்கு. இயேசு கிறிஸ்துன்ற ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்கு. இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை தான் நம்ம பெற்று இருக்கிறோம். யாக்கோபு பெறல, பழைய ஏற்பாடு விசுவாசிகள் பெறல, ஆனா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளான நமக்கு இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தரை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அப்பா நீர் கிடைத்ததற்கு நன்றி ராஜான்னு சொல்லுங்க. நீங்க கிடைத்ததற்கு நன்றின்னு சொல்லுங்க. ஏசப்பா நீங்க கிடைத்ததற்கு நன்றின்னு சொல்லுங்க. அப்படியே கண்களை மூடி நம்மளுடைய தலைகளை தாழ்த்தி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம்.